இன்று வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி. இலங்கையில் வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் சம்பவம் செய்கின்ற நாடு என்று சொல்லி பொதுவாக அரசியல் வட்டாரங்களில் பேசுவார்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைய நாளில் அவர்கள் தெரிவு செய்தது மிக முக்கியமான ஒரு விடயத்துக்காக பட்டலந்த என்று சொல்லப்படுகின்ற வதை முகாமின் அறிக்கையை, அதாவது அந்த விசாரணை ஆணைக்குழு அமைத்து உருவாக்கப்பட்ட அந்த அறிக்கையை இவ்வளவு காலமும் வெளியிடாமல் இருந்தது காரணம் யாருக்கும் தெரியாது. அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இது ஜனாதிபதியாக முன்பு இருந்த ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா பேட்டியிலே மாட்டிக்கொண்டு அகப்பட்ட பிறகு இந்த விடயம் எப்படியாவது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு உடனடியாக அரசாங்கம் அறிவித்தது, தாங்கள் உடனடியாக இதை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவோம். இன்றைய நாளில் சொன்னது போலவே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இடம்பெற்ற சம்பவங்கள், அதுபோல இந்த அறிக்கையிலே இருப்பதாக கருதப்படுகின்ற விடயங்கள் என்ன, இத்தனை காலமும் பொத்தி பொத்தி பாதுகாக்கப்பட்ட அப்படியான வாக்குமூல ரகசியங்கள் என்ன, இதன் எண்ணிக்கை 200 பக்கங்கள். தமிழிலும் சிங்களத்திலும் கூட இதன் மொழிபெயர்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பொதுமக்களது பார்வைக்கும் இது வர இருக்கிறது என்பது உண்மையான விடயம். இதை பற்றி தனியான காணொலி ஒன்று விரிவாக தந்திருக்கிறேன். அந்த பட்டலந்த வதை முகாமின் ஒரு சில முக்கியமான விடயங்கள், அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த விடயங்கள், எப்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதோடு தொடர்பு வந்தது, அவர் அந்த காலத்தில் பெரிய பதவி அதிகாரம் மிக்க அமைச்சராக இல்லாத சூழ்நிலையிலும் அவருக்கு எப்படி இந்த தொடர்பு வந்தது, அதுபோல சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க தான் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த அறிக்கையை ஏன் வெளியிடாமல் இருந்தார், 27 ஆண்டுகளுக்கு பிறகு இதை எவ்வாறு இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது, இதன் பின்னணி என்ன போன்ற பல்வேறு விடயங்களை தனியான காணொலி ஒன்றில் அரசியிருக்கிறேன். அதை மறக்காமல் பாருங்கள். இன்றைய நாளில் இந்த செய்திகளை பொறுத்தவரையில் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட வேண்டும். மனதை வருத்தக்கூடிய 2 சிறுவர்களை பற்றிய விடயங்கள் இங்கே இருக்கிறேன். ஆனால் நாங்கள் எப்போதும் கொஞ்சம் பாசிட்டிவாக நல்ல விடயங்களோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். அதில் மிக முக்கியமாக கனடா நாடு எங்களுக்கெல்லாம் எங்களது மக்கள் பல பேருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு நாடு. அந்த தேசம் வந்தாரை வாழ வைக்கும் என்று சொல்லி நாங்கள் பல்வேறு நாடுகளை சொல்வோமே, கனடா தேசம் அவ்வாறு தான். வந்தாரை வாழ வைக்கும் கனடா என்று சொல்லி எங்களை வேறு எந்தெந்த கண்ட இடங்கள் இருந்தலாம், அதாவது கண்ட இடங்கள் சொல்வது தவறான அர்த்தத்தில் அல்ல, நாங்கள் காணாத இடங்கள் கண்ட இடங்களிலிருந்து பல்வேறு இடங்கள் இருந்தவர்கள் எல்லாம், கண்டங்கள் தாண்டி சென்றவர்கள் எல்லாம் வரவேற்று அவர்களை ஆசனங்களில் அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. பல பேரை செல்வச் செழிப்பிலே வாழ வைத்திருக்கிறது. அங்கிருந்தும் பல பேரை இங்கே உள்ளவர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு காசிலே தானே இப்போ நிறைய விஷயங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு, இங்கே இலங்கையிலும் கூட இல்லையா, அதுதான் சர்ச்சையும் ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் மூத்த தலைமுறை கனடாவுக்கு சென்று வாழ்ந்து வந்து தனது சேவை மூலமாக அங்கே கனடாவை விருத்தி செய்வதிலும் ஈடுபட்டிருந்த ஒருவர் கரி ஆனந்த சங்கரி கனடா நாட்டின் நீதி அமைச்சராக இந்த நாளில் பதவியேற்றுக் கொள்கிறார். கனடா தன்னுடைய புதிய பிரதமரை இந்த நாளில் ஆசனத்தில் ஏற்றி அழகு பார்க்கின்ற வேளையில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் தமிழர் கரி ஆனந்த சங்கரி அங்கே நீதி அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அந்த விடயம் பற்றியும் இந்த நாளில் கனடாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் பற்றி ஒரு சில விடயங்களையும் முக்கியமாக கொண்டு வருகிறேன். இதே போல நண்பர்கள் பல பேர் கேட்கின்ற இன்னொரு முக்கியமான விடயமாக இருப்பது அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற விடயம். இதிலே நண்பர்கள் கேட்கின்ற அந்த விடயங்கள், பொதுவாக பேசப்படுகின்ற விடயங்களை பற்றி நான் எப்போதும் குரல் கொடுக்கின்ற ஒருவன். அதுபோல சில விடயங்களில் தெளிவான நேரடி குரலை கொடுத்திருக்கிறேன். சில விடயங்களில் நான் சொல்கின்ற விடயங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் சில விடயங்களை அணுக வேண்டும் என்பதற்காக நான் குறிப்பிடுகின்ற விடயங்கள். இதை எவ்வாறு சட்ட ரீதியாக அணுகலாம் என்று சொன்னால், அது இனங்களுக்கு இடையிலான முறுகலை ஏற்படுத்துவதாக இருந்தால், இல்லாவிட்டால் தனிப்பட்ட அவதூறுகளாக இருந்தால், இந்த விடயங்கள் கட்டாயமாக உங்களால் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருங்கள். இதை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்று சொன்னால், தனிப்பட நீங்கள் போராடி இங்கே கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பிரைவசி என சொல்லப்படுகின்ற அந்த தனிப்பட்ட எங்களுடைய தனியான தகவல்கள், எங்களை பற்றிய விடயங்கள் இங்கே சரியான முறையில் கொண்டு செல்லப்பட வேண்டியது அவசியமாகிறது. இனங்களுக்கு இடையிலான முறுகலை ஏற்படுத்தக்கூடிய தவறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவோர், சமூக வலைத்தளங்களில் தவறான முறையில் எழுதுவோர், அதுபோல சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக இப்படியான இனவாதத்தை பற்ற வைக்கக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய நடைமுறை இலங்கையில் இருந்திருக்கிறது. அண்மை காலமாக பல பேர் மதங்களை நிந்தனை செய்தார்கள், இனங்களுக்கு இடையிலான முறுகலை ஏற்படுத்தி இருந்தார்கள், இல்லாவிட்டால் இனவாதத்தை பரப்புவதில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று பல பேர் கைது செய்யப்பட்டதை பார்த்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் கூட உடனடியாக வந்தவுடன் எடுத்த நடவடிக்கைகள் மிக முக்கியமான ஒன்று. அப்படியாக இருக்கும்போது இலங்கையிலே ICCPR ஆக்ட் என்று சொல்லப்படுகிற ஒன்று இருக்கிறது. இதிலே அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், no person shall propagate war or advocate national, racial or religious hatred that constitutes incitement to discrimination, hostility or violence என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதாவது வன்முறை, இல்லாவிட்டால் பதற்ற நிலை, அப்படி இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு இடையிலான பிரிவினை போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பேச்சையும், இல்லாவிட்டால் எந்த ஒரு எழுத்து மூலமான விடயங்களையும் யார் ஒருவரும் சமூகத்திலே பரப்பக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த ICCPR ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நடைமுறையானது இங்கே கொண்டு வரப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் இப்படியான விடயங்களை கொண்டு வரும்போது அதை மிக தெளிவான முறையில் நீங்கள் இங்கே கொண்டு செல்லலாம். இன்டர்நேஷனல் கன்வீனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற இந்த ஆக்ட் தான் இது முக்கியமானது.
இலங்கையிலே இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் இது நீதி நியாயமான முறையில் இங்கே இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் தான் சொல்ல வந்த சில விடயங்களை சரியான முறையில் இன்னும் செய்வதாக இல்லை என்று மக்கள் அபிப்பிராயப்படுவது இப்படியான விடயங்கள் தான். ஒரு சில விடயங்களில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, ஒரு சில விடயங்களில் கண்டும் காணாமல் இங்கே விடப்படுகிறது என்ற அடிப்படையில் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் மக்கள் சில விடயங்கள். எனவே இந்த விடயத்தை பற்றி அவதானிக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த விடயங்கள் பற்றி அதுபோல இதை பரப்புவோரை பற்றியும் இல்லாவிட்டால் இப்படியான பதற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி தங்களுக்கான ஆதாயங்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாக பெற்றுக்கொள்வோர் பற்றியும் அவதானமாக இருங்கள். துணிந்து குரல் கொடுங்கள். இப்படியான விடயங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் தகுந்த ஆதாரங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். இல்லாவிட்டால் தகுந்த ஆதாரங்களை நீங்களே உங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக கொண்டு செல்லுங்கள். அது நிச்சயமாக வெற்றி நமதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான நம்பிக்கையும் நியாயமும் உங்களுக்கான உண்மையும் உங்களுக்கான வெற்றியை கொண்டு வரும். இதே போல 2 சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த விடயம் மிக முக்கியமான ஒன்று நாவலப்பிட்டி பகுதியில் ஒரு சிறுவனுக்கு ஏற்பட்ட அக்கிரமம், இரண்டாவது ஒரு சிறுமி கைது செய்யப்படுகின்றார் மூதூரில் இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பாக. அதை பற்றிய பதற வைக்கின்ற விவரங்களை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இன்றைய நாளிலும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம், அம்பலாங்குடையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று மாலை வேளையில் இடம்பெற்ற சம்பவம், அதுபோல வெளிவேறிய பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம். இது பற்றி போலீசார் விசாரித்து வந்த வேளையில் அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு விடயம் ஒன்று கிடைத்திருக்கிறது. இதற்கு நீதிமன்ற குறைக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. அதே போல இன்று இசைக்கலைஞர் ஒருவர், சிங்களத்தின் பிரபலமான ரப் இசைக்கலைஞர் ஒருவர் ஆயுதத்தோடு கைது செய்யப்பட்ட செய்தியும் இங்கே நடந்திருக்கிறது. நாளை ஒரு மறக்க முடியாத நாள். இலங்கையின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது எழுத்தும் அதிலே சேர்ந்து கொள்ள போகிறது. அதாவது உங்களுக்கு ஒரு படிவம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் படிவங்கள் பல இடங்களில் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த மிருகங்கள் பறவைகளை நாளை காலை 8 மணி முதல் 8:05 வரை கணக்கெடுக்கின்றன. படிவங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் நீங்கள் அந்தந்த பிரதேசங்கள் இருந்தால் தயவு செய்து அந்த வேளையில் தூங்கிவிடாதீர்கள். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை நீங்கள் தவறவிட்டு விடுவீர்கள். சரி, அதே போல இன்னும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இன்றைய நாளில் ஆரம்பித்தது. நாளைய தினம் வரை அது தொடரப் போகிறது. கச்சதீவு திருவிழா. அது 2 நாடுகளை ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடம். அந்த கச்சதீவு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் தான். ஆனால் அந்த கச்சதீவை பொறுத்தவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து மக்கள் ஒன்றாக கூடுகின்ற 2 தரப்பு யாத்திரிகர்களும் ஒன்றாக கூடுகின்ற இடம் அந்த கச்சதீவு அந்தோனியார் திருவிழா. அந்த திருவிழாவின் நிகழ்வுகளின் சில காணொலி பதிவுகள் இருக்கின்றன. அவற்றையும் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. தேர்தல் காலம், கட்டுப்படங்களை பல பேர் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலும் தனித்து போட்டி, கூட்டாக போட்டி, அங்கே போட்டி, இங்கே போட்டி, சில இடங்களில் போட்டியே இல்லை. இப்படியான பல்வேறு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவதானித்தர்கள் உங்களை ஆளப்போகின்றவர்கள் பாராளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுக்க போகின்றவர்கள் கிடையாது. மாறாக உங்களது வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். உங்கள் பிரதேசத்தை ஆள்வோராக இருப்பார்கள். உங்கள் நகரத்தை, உங்கள் மாநகரத்தை சுத்தமாக வைத்திருப்பதிலும் உங்கள் மாநகரத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற விடயத்திலும் அவர்களது பங்களிப்பு இருக்கும். எனவே பார்த்து சரியான முறையில் தெரிவு செய்யுங்கள். நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக ஆரம்பிப்போம். இன்று நாங்கள் ஆரம்பிக்க போவது கனடாவில். கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதை தொடர்ந்து இப்பொழுது மார்க் கார்னி புதிய கனேடிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவரது மிக முக்கியமான மிரட்டல் மற்றும் அதிரடி மூலமாக கனடா நாட்டை வதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஜஸ்டின் ட்ரூடோ அவரை எதிர்த்து நின்றார். பிறகு பதவி விலகியிருந்தார். இப்பொழுது மார்க் கார்னி கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். ஒரு தசாப்த காலம் பதவியில் இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்தவரையில் அவர் சிறுபான்மை மக்களின் ஆதரவையும் அதுபோல வெளிநாட்டிலிருந்து வந்து கனடாவில் குடியேறியோரின் ஆதரவையும் பெற்றுக்கொண்ட ஒருவராக கருதப்பட்ட ஒருவர். எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு கதாநாயகராக இருந்த ஒருவர் இல்லையா? ஜஸ்டின் ட்ரூடோ அதை செய்தார் இதை செய்தார் சமூக வலைத்தளங்களில் அந்த காலத்தில் பல விடயங்கள் எல்லாம் பல பேர் எழுதியிருந்தார்கள். அதுவேளை அண்மை காலமாக ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதற்கான பல்வேறு காரணங்களாக ஒன்று அகதிகளை கனடாவில் வரவேற்ற கொள்கை, அதுபோல் அங்கே அந்த வெளிநாட்டு உறவு கொள்கைகள் போன்றவற்றில் அவர் விட்ட சில குறைபாடுகள் என்று சொல்லப்படுகின்ற விடயம். அகதிகளை வரவேற்ற விடையில் உள்நாட்டிலே வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டது என்று பலவிதமான விடயங்கள் இங்கே நம்பிக்கை இல்லாத விடயங்களாக இங்கே கருதப்பட்டது. ஆனால் இங்கே ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்தவரையில் அவர் யுக்ரைன் நாட்டுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்த ஒருவர். அதுபோல விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு நேரடியாக வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து வந்த ஒருவர். மாறாக டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்பொழுது கொஞ்சம் மாறி நிற்கிறார். அவர் ரஷ்யாவின் பக்கம், புட்டினின் பக்கம் நிற்கிறார் என்பதும் அண்மைக்கால அழுத்தங்களுக்கான ஒரு காரணமாக இருந்தது. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த நடைமுறையின் அடிப்படையில் கார்னி எப்படி பிரதமராக மாறினார்? இலங்கையை போன்ற நடைமுறையிலே அது ஒரு வித்தியாசமான நடைமுறையாக இருக்கிறது என்று பல்வேறு விடயங்கள் இங்கே சொல்லப்படும் வேளையில் கனடாவின் பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படையில் கனடாவிலே அங்கே இருக்கின்ற ஒரு கட்சி தலைவர் அவர்தான் பிரதமராக இருப்பார். அவர் பதவி விலகின்ற சூழ்நிலையில் உடனடியாகவே அந்த கட்சியின் புதிய தலைவராக வருகின்றவர் பிரதமராக இங்கே பதவியேற்றுக் கொள்வார். எனவே லிபரல் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியிலிருந்து தலைமைத்துவத்தில் தன் கட்சி அங்கத்தவர்கள் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைவடைந்ததை அடுத்து தான் பதவி விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருந்தார். அவர் பதவி விலகியதை தொடர்ந்து கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட மார்க் கார்னி இப்போது தானாக ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இந்த பிரதமர் பதவி கிடைத்திருக்கிறது என்ற விடயத்தை இங்கே பார்க்கிறோம். அவருக்கு பெரிய சவால்கள் பல இருக்கின்றன. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் கனடிய பிரதமராக அவர் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆனால் அவரோடு சேர்ந்து பதவியேற்றிருக்கின்ற ஒருவர் அவரால் தன்னுடைய அமைச்சரவையிலே
இத்தனை காலமும் பூர்வீக குடிகள் விவகாரங்களுக்கான கேபினட் அமைச்சராக இருந்த கரி ஆனந்த சங்கரி இப்போது அவருக்கான நீண்டகால உழைப்பு நீதித்துறை சார்ந்த அவருடைய பங்களிப்பு ஆகியன கருதி அவர் இப்போது கனடாவின் நீதி அமைச்சராகவும் சட்டம் அதிபராகவும் பூர்வீக குடிகள் விவகாரங்களுக்கான கேபினட் அமைச்சராகவும் அவர் இன்றைய நாளில் பதவியேற்கிறார். இலங்கையில் ஒரு பெரிய ஒரு அரசியல் பின்னணி கொண்டு ஒருவர், மிக நீண்ட காலம் கனடாவிலே வாழ்ந்து வருகின்ற ஒருவர், மூத்த தலைமுறை கனடியர். அதாவது பொதுவாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற புலம்பெயர் மக்களை பொறுத்தவரையில் 2-3 தலைமுறைகளாக இருப்பார்கள். இவர் முதல் தலைமுறையில் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை தொடர்ந்து அந்த வழியில் கனடாவில் குடியேறிய ஒருவர். வந்தாரை வாழ வைக்கும் கனடா என்பது இவருக்கு பொருத்தம். அதுபோல வந்தவர்கள் அங்கே தாங்கள் வாழ ஆரம்பித்த பிறகு அந்த தேசத்தையும் அழகுபடுத்துவார்கள், அந்த தேசத்தையும் பொலிவுறச் செய்வார்கள் என்பதற்கு கரி ஆனந்த சங்கரி மிக பெரும் ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒருவர். அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும். அண்மையில் கூட இலங்கையில் வந்து போன ஒருவர், இலங்கை மக்கள் மீதும் தன்னுடைய தீவிரமான கரசனையை செலுத்தி வருகின்ற ஒருவர், பல முக்கியமான விடயங்களுக்கு குரல் கொடுத்த ஒருவர். கனடாவில் அண்மை காலத்தில் ஈழத்தமிழர் குறித்து நடந்த பரிவுக்குரிய பல்வேறு விடயங்களுக்கான முக்கியமான காரணங்கள் ஒருவராக கரி ஆனந்த சங்கரியும் விளங்கியிருந்தார் என்ற விடயத்தை நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்த வேண்டும். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பெருமையோடு சேர்த்து இங்கே சொல்லிக் கொள்வோம். கனடிய பாராளுமன்றம் பற்றி பேசும்போது இலங்கையின் நாடாளுமன்றத்திலும் இன்றைய நாளில் பல்வேறு முக்கியமான விடயங்கள், குறிப்பாக இந்த நாளில் பேசப்படக்கூடிய மக்கள் மத்தியில் அவதானிக்கப்படக்கூடிய பல்வேறு விடயங்கள் அரங்கேறுகின்றன. அதிலே மிக முக்கியமான ஒன்றாக இந்த நாளில் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் மற்றும் அவைத்தலைவரால் இந்த நாளில் கொண்டு வரப்பட்டது இந்த பட்டலந்த என்று அழைக்கப்பட்ட வதை முகாம் பற்றிய விசாரணை குழுவின் அறிக்கை. இந்த அறிக்கை 1998ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நியமித்திருந்தார். 98ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அவர்கள் வழங்கிவிட்டார்கள். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு வழங்கிய வேளையில் அவர் 750 பிரதிகளை எடுத்து தமிழிலும் சிங்களத்திலும் இந்த பிரதிகளை வழங்க சொன்னாராம். யாருக்கு? பல்வேறுபட்டவருக்கு. அந்த வேளையில் பிரதிகள் எடுத்தோர் யார் யார் வைத்திருக்கிறார்கள் தெரியாது. ஆனால் பிரான்சிஸ் ஹாரிசன் அம்மையாரிடம் இருந்த பிபிசியின் பழைய இலங்கைக்கான நிருபர், அதுபோல சுவடிகள் திணைக்களம் என்று சொல்லப்படுகிற நேஷனல் ஆர்கைவ்ஸ் என்று சொல்லப்படுகிற இலங்கையின் முக்கியமான ஆவணங்களை வைத்திருக்கின்ற ஆவணப்பட்ட பணிப்பாளருக்கும் இது வழங்கப்பட்டது. ஆனால் யாருக்கு வழங்கப்பட வேண்டுமோ அவர் தான் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டமாதிபர், அவருக்கு வழங்கப்படவில்லை. இதை இந்த நாளில் நாடாளுமன்றத்தில் இந்த பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பித்து பல உருக்கமான விடயங்களை குறிப்பிட்டு உரையாற்றிய பிமல் ரத்நாயக்க தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். මෙම කොමිෂන් මගින් තම ආදරණීයන්ට යුක්ති ඉටුව යන විශ්වාසයෙන් යුතුව සාක්ෂි දුන් නිසා බව ඔබතුමා පිළිගනු ඇතැයි මම සිතමි. ඒ අනුව බටලන්ද කොමිෂන් සභාවේ අවසාන වාර්තාව 1998 මැයි මාස 22 වන දිනට පෙර දිනක එවකට ජනාධිපති චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක මහත්මියට කොමිෂන් සභාව මගින් බාර දී තිබිය යුතු බව පැහැදිලි වේ. එසේ වුවද ජාතික ලේඛනාරක්ෂක දෙපාර්තමේන්තුවට පවා පිටපතක් යවා ඇති මෙම වාර්තාවේ පිටපතක් ඇය විසින් නීතිපතිවරයාට යොමු නොකළ හේතුව එවකට අපැහැදිලි වුවත් අද අහසසේ පැහැදිලි. එමෙන්ම වර්ෂ 2000 මාර්තු මාස 16 දින රජයේ මුද්‍රණාධිපති අමතමින් ජනාධිපති අතිරේක ලේකම් WJS කරුණාරත්න මහතා විසින්ම යවන ලද ලිපියකින් පැහැදිලි වන්නේ අතිගරු උපුටා ගැනීම. අතිගරු ජනාධිපතිතුමියගේ උපදෙස් පරිදි වාර්තාවේ සිංහල හා දෙමළ පරිවර්තන සැසි වාර්තාවක් ලෙස මුද්‍රණය කර ප්‍රසිද්ධ කිරීම සඳහා මේ සමග එවමි. සිංහල හා දමිළ පරිවර්තන අඩංගු ඩිස්කට් 2 බැගින් 4ක් ඔබ වෙත එවා ඇත. වාර්තා මුද්‍රණය කර සිංහල පිටපත් 500ක් සහ දෙමළ පිටපත් 250ක් මාර්තු 27 දිනට ප්‍රථම මාවත එවන ලෙස කාරුණිකව දන්නමි. ගරු කතානායකතුමනි, தமிழ் மொழி மூலமான 250 மொழிபெயர்ப்புகளும் சிங்கள மொழி மூலமான 500 மொழிபெயர்ப்புகளும் இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டன என்று குறிப்பிடுகின்றார். இந்த உரையை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கருதப்பட்ட பல்வேறு விடயங்கள் இதிலே சொல்லப்பட்டது. நான் தனி காணொலியில் சொல்லியிருந்தேன். குறிப்பாக 1981ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலிலே செய்த முறைகேடுகள், அதுக்கு பிறகு நூலகம் எரிக்கப்பட்டது, யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது, 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனக்கலவரம், தமிழர்கள் பாதிக்கப்பட்ட விடயம், அதுபோல தமிழ் சிங்கள மக்களுக்கு இடம்பெற்ற பாதிப்புகள், கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு மனித உரிமை மீறல்கள், லட்சக்கணக்காரின் தொழில் இறக்கப்பட்டது, அதுபோல பல பேர் காணாமலாக்கப்பட்டது, JVP சார்பாக நடந்து கொண்டோர் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டது என்று ஏராளமான விடயங்கள். அந்த அரசாங்கம் செய்த அரசியல் அமைப்பை மீறிய பல்வேறு செயற்பாடுகளை கூட அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். அதுபோல இந்த பட்டலந்த அறிக்கை என்று சொல்லப்படுகிற இந்த அறிக்கை பற்றிய பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பொதுமக்களது பார்வைக்கு கிடைக்கப் போகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. ரணில் விக்ரமசிங்கே இதிலே எவ்வாறு சம்பந்தப்பட்டிருந்தார், அவரை பற்றிய விடயங்களும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கே பட்டலந்த சாட்சிய கூட்டில் ஏறு என்று அவர் சாட்சி வழங்கியதும் அவரிடம் கேள்வி கேட்கிற காணொலிகளும் ஏற்கனவே இருக்கின்றன.
எனவே ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்லியிருந்தார், அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட சாட்சிகள் என்ன, இப்போதும் உயிரோடு இருக்கின்ற சில பட்டலாந்த சாட்சிகள் சொல்கின்ற விடயங்களிலிருந்து பல்வேறு கேள்விகளை நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம். அதற்கான விடைகள் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் இங்கே எதிர்பார்த்திருக்கிறோம். இப்படி இருக்கும்போதுதான் பல்வேறு குரல்கள் ஒரு பக்கம், தமிழ் பேசும் மக்களின் பல்வேறு குரல்களை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அனைத்து சம்பவங்களும் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட வேண்டும். முக்கியமாக பட்டலந்த என்று அழைக்கப்படுகின்ற இந்த பட்டலந்த வதை முகாமை பற்றிய செய்திகளை மட்டும் தந்துவிட்டு இந்த அரசாங்கம் நீதி நியாயமாக செயற்படுகிறது என்று சிங்கள மக்களுக்கான நீதியை மட்டும் பெற்று தந்துவிட்டு அவர்கள் தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறலிருந்து விலகிவிடக் கூடாது என்ற விடயத்தை வலியுறுத்த வேண்டும். நான் என்னுடைய ஆங்கில பதிவொன்றிலே குறிப்பிட்டிருந்தேன். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று திருமதி மனோராணி சரவணமுத்து உட்பட ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை இழந்து கணவர்களை இழந்து போராடி கொண்டிருப்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அதிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி 3000 நாட்களுக்கு மேலே வடக்கிலே போராடி கொண்டிருக்கிறார்கள், வடக்கிலும் கிழக்கிலும். அவர்களை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும் இல்லையா? அவர்களுக்கு மனித உரிமை முறைகள் நடந்ததுதானே? அதுபோல சூரியகந்த மாபெரும் மனித புதைகுழிகளை பற்றி பேசும்போது அங்கே 300 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. அவர்களில் பல பேர் எம்பிலி பெற்றிய மாணவர்களும் இருந்தார்கள், 46 மாணவர்கள். அதெல்லாம் தனியான ஒரு சோக வரலாறு. அதுபோல ஏனைய 250 பேருக்கு மேற்பட்டவர்கள் யாரென்றே பல பேருக்கும் தெரியாது, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். இதே போல எங்களது பிரதேசங்களிலும் பல இடங்களில் இவ்வாறான மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அண்மையில் முல்லைத்தீவில் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த புதைகுழிகளுக்கான பதில்களும் என்ன என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த பட்டலந்த படுகொலைகள் தொடர்பான பட்டலந்த வதை முகாம் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை பற்றி விசேட உரையொன்றை ஆற்ற இருப்பதாக இப்போது செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. வெகு விரைவில் இது பற்றிய அவருடைய தன்னுடைய விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடுவார் என்று கருதப்படுகிறது. இப்போது எல்லா கைகளும் அவர் மீதுதான் நின்றிருக்கின்றன. அவருக்கான சர்க்கிட் பங்களா, அவருக்கு உதவியாக இருந்த வின்சென்ட் பெர்னாண்டோ என்பவர் வழங்கிய சாட்சி என்று பல்வேறு விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்து இப்போது வெளியான தகவலின் அடிப்படையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரணில் விக்ரமசிங்கே இது பற்றி தன்னுடைய விசேட உரையொன்றை நிகழ்த்துவார் என்று கருதப்படுகிறது. அவரால் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் உரையாற்ற முடியாது. எனவே வெளியே இருந்துதான் இந்த உரையை நிகழ்த்த வேண்டியிருக்கும், இல்லாவிட்டால் மக்களுக்கான விசேட தகவலை தர வேண்டியிருக்கும். அதேவேளை இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் வருகிறது. காரணம், இவர்கள் ராஜபக்ச என்று நாட்டை சூறையாடிய திருடர்களை பிடிப்பதாக சொல்லி வந்தவர்கள் இப்போது ரணில் ராஜபக்சவிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஆரம்பமா இல்லாவிட்டால் இதோடு முடிந்து விடுமா என்ற கேள்வியும் வருகிறது. அதே போல இந்த பட்டலந்த விவகாரமும் அதுபோல இனி வரப்போன்ற பல்வேறு விடயங்களும் இப்போது இன்னொரு விடயமும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி உறுதியாக ஜனாதிபதியின் தகவல் எதுவும் இல்லை. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டத்துக்கான விடயம் ஒன்று கொண்டு வரப்படும் வெகு விரைவில் என்று குறிப்பிடப்படுகிறது. இது தேர்தல் காலத்துக்கு சொல்லப்படுகிற விடயமா, தேர்தலுக்கு பிறகுதான் இந்த விடயம் நடக்குமா என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த பட்டலந்த விசாரணை குழு அறிக்கை தேர்தலுக்கு முதலே கொண்டு வரப்பட்டிருந்தது. அதுபோல நாடாளுமன்றத்தில் 2 நாட்கள் இது விவாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக காத்திருக்கிறோம். நாங்கள் இனி அடுத்த செய்திகளுக்கு போவதாக இருந்தால் 2 சிறுவர்களை பற்றிய விடயங்கள் இருக்கின்றன. தயவு செய்து பாலியல் துஷ்பிரயோகம் போன்ற செய்திகளைப் போலவே சிறுவர்களை பற்றிய செய்திகளும் சிறுவர்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளை பற்றிய செய்திகளையும் வெளியே கொண்டு வாருங்கள். அதற்கான முறையான நடைமுறை தீர்வுகள் போன்றவற்றை கொண்டு வாருங்கள். இதை பற்றி சொல்லும் போது முதலில் நாடாளுமன்றத்தில் 2 நாளில் இடம்பெற்ற விடயங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இந்த சிறுவனை பற்றிய விடயத்துக்கு போவது பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக இந்த நாளில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட பல்வேறு விடயங்களில் இலங்கையின் காற்றாலை திட்டம் பற்றிய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நாளில் எழுப்பப்பட்டிருந்தது. அதுபோல மின்சார கட்டணத்தை 3 வருடங்களில் 30% குறைப்பது பற்றி நடவடிக்கை என்று அமைச்சர் கருணாதிலக்க என்பவர் அதை வெளிப்படுத்தியிருந்தார். இதே போல பல்வேறு விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படும் போது இன்று குறிப்பாக மலையகத்திலேயே இத்தனை காலமும் போராடி போராடி பெற்றுக்கொண்ட பல்வேறு விடயங்களை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தான் அமைச்சராக இருந்த காலத்தில் கூட அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவிடம் சண்டை பிடித்து கதறியை கூட சிறுவர்கள் உதைத்து கத்தித்தான் சில விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது என்று குறிப்பிட்டார். மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தால் அதை போராடித்தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே நாங்கள் என்ன செய்தோம் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு பட்டியல் போட்டு காட்டுகிறோம் என்று பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் சுட்டிக்காட்டியதை பார்த்து உடனடியாக அமைச்சர் ஒருவர் எழுந்து கடைசியாக சொன்னார், இல்லை, நீங்கள் நியாயமானவர்கள் நல்லவர்கள் இருந்தால் நீங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாங்கள் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம், தவறு செய்தவர்கள் தான் இங்கே கட்டாயமாக கவலைப்பட வேண்டியவர்கள் என்று கடைசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஒன்று வந்திருந்தது. குறிப்பாக மலையக மக்களுக்கு அந்த காலத்தில் புதிய கிராமங்கள் அபிவிருத்தி என்று தனியான அமைச்சொன்று புதிய பெயரிலே கொண்டு வரப்பட்டது என்ற விடயத்தையும் அழுத்தமாக ஞாபகப்படுத்தி இருந்தார். அவர்கள் எப்போதும் தோட்டங்களிலே வாழ்கின்றவர்கள் கிடையாது, அவர்களுக்கான கிராமங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மனோ கணேசன் வலியுறுத்தி இருந்தார். ஏன் இதில் மனோ கணேசன் விடயத்தை முக்கியமாக குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், இன்று எங்களுக்கு கிடைத்த ஒரு தகவல், நாவலப்பட்டியில் ஒரு சிறுவனுக்கு நடந்த கொடுமை. அந்த நாவலப்பட்டியில் அந்த சிறுவனின் முகத்தை மறைத்து தான் இந்த புகைப்படத்தை இங்கே கொண்டு வருகிறேன். இந்த காணொலியை நான் முழுவதுமாக கொண்டு வரவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், அவனது அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. இது ஒரு தமிழ் சிறுவன். இவன் படிக்கின்ற பாடசாலையில் சிங்கள மாணவர்களும் கல்வி கேட்கின்றார்கள். இவன் பாடசாலைக்கு போயிருந்த வேளையில் இந்த தம்பி அங்கே எரியூட்டப்பட்டிருக்கிறார். அந்த சிங்கள மாணவர்களால் காலிலே 2 கால்களிலும் திணறு ஊற்றி எரித்திருக்கின்றார்கள்.
இதை குரூர சம்பவம் என்று சொல்வதா, அவர்கள் கொடுமைப்படுத்திய விடயம் என்று சொல்வதா, ஏன் இந்த சிறுவனை இவ்வாறு கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பல்வேறு கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. 3-4 நாட்களுக்கு பிறகு அவனால் நடக்க முடியாமல் இப்பொழுது இருக்கின்றது. அந்த புகைப்படமும் அந்த செய்தியும் இது பற்றி உடனடியாக வெளிவந்தவுடன் நான் உடனடியாக இது பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்று யோசித்தேன். எனக்கு அந்த தகவல்கள் வந்து சேர்ந்தன. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கும் இந்த தகவல் உடனடியாக அனுப்பப்பட்டது. இப்போது கண்டியில் உள்ள போலீஸ் நிலையத்தின் ஊடாகவும் அதுபோல கண்டியில் உள்ள அங்கே உள்ள இந்த தகவல்களை கொண்டு வந்தவர்களூடாகவும் இது பற்றிய தரவுகளை பெற்றுக்கொண்டு என்ன பாடசாலை எந்த விடயத்தில் நடந்தது, அதுபோல இதன் பின்னணி சம்பவம் என்ன என்பதை பற்றி முழுமையாக ஆராய்கின்ற முயற்சியில் திரு மனோ கணேசன் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். இதை பற்றிய விடயத்தை இங்கே கொண்டு வர நான் காத்திருக்கிறேன். இந்த மாணவன் பற்றி இப்போதைக்கு கிட்டத்தட்ட செய்தியின் அடிப்படையில் இவன் சிங்கள பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டு ஒரு மாணவன் என்று சொல்லப்படுகிறது. நாவலப்பிட்டி தொகுதியில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். இப்போது இந்த மாணவர்களது செய்கை காரணமாக இந்த மாணவன் தன்னுடைய குடும்பத்தாரனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இந்த விடயம் உடனடியாக சிகிச்சை இப்பொழுது கொண்டு வரப்படுகிறது. போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொழுது வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்க, இன்றைய நாளில் இன்னும் ஒரு சிறுமி பற்றிய செய்தி ஒன்று பயங்கர அதிர்ச்சி ஒன்றை கொடுத்த ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. மூதூரில் இன்று காலையில் கிடைத்த ஒரு செய்தி ஒன்று மிக பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய கொடூரமான கொலையாக அமைந்திருந்தது. மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட டாகா நகர் என்ற பகுதியில் 2 வயது முதிர்ந்த பெண்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தன. 68 வயதுடைய ஒரு பெண்ணும் 74 வயதுடைய ஒரு பெண்ணும் இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதிலே மூதூர் தாகாநகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் குடும்ப நல மருத்துவராக கடமையாற்றி வருகின்றார். இன்னொருவர் ஆசிரியையாக கடமையாற்றி வந்திருக்கிறார். இந்த 2 பேர் வெட்டுக்காயங்களோடு சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தார்கள். இந்த மூதூர் வைத்தியசாலையில் வியாழக்கிழமை இரவு ஒரு பெண் கடமைக்காக போயிருந்தார். அந்த வீட்டிலே 15 வயதான அவருடைய மகள், பெண்ணின் தாய் மற்றும் பெரியம்மா உறவுடைய இன்னும் ஒரு பெண் என்று 3 பேர் மாத்திரமே இருந்திருக்கின்றார்கள். எனவே அதிகாலை வேளையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் 2 பேருடைய கழுத்துகளில் வெட்டுக்காயங்கள், கூறிய வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. அதுபோல இந்த 2 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். 15 வயதான மகள் சிறு காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இதையடுத்து போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் அந்த சிறுமி நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு தானே கொலையை செய்ததாக இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார். இப்போது வெளியான பிந்தி கிடைத்த செய்தியின் அடிப்படையில் போலீஸ் விசாரணைகளுக்கு பிறகு வெளியான ஒரு செய்தியை மட்டும் கொண்டு வருகிறேன். அந்த சிறுமியின் அடையாளத்தை தயவு செய்து வெளிப்படுத்தாதீர்கள். மீண்டும் உங்களுக்கு அடுத்தமான ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அவரே குற்றம் செய்தவராக இருக்கட்டும், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்போது. ஆனால் 18 வயதை தாண்டாத ஒரு சிறுமி என்ற அடிப்படையில் அவர் சிறுவர் குற்றப்பிரிவிலே தான் சேர்க்கப்படக்கூடியவர். இதற்கான காரணத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஒரு அம்மம்மா தன்னை எப்போதும் திட்டுவதாகவும் தன் மீது அவருக்கு பாசம் இல்லை என்றும் மன அழுத்தம் காரணமாக தனக்கு வந்த கோபத்தின் காரணமாக அவரை கொலை செய்து விட்டேன் என்று குறிப்பிடுகிறார். மற்ற பாட்டியாரை தான் கொலை செய்ததற்கான காரணம் அவர் கண்டுவிட்டார் இந்த விடயத்தை என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு உயிரிழந்தவர்களின் சடலங்கள் இப்பொழுது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. அண்மை காலமாக சிறுவர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற இப்படியான மன அழுத்தங்கள் அதுபோல வன்முறைகளை தூண்டுகின்ற செயற்பாடுகள் ஆகியன மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இலங்கைக்கு கொண்டு வரப்போகின்றன என்பது உண்மை. யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் இப்படியான மன அழுத்தங்களோடு கூடிய ஒரு சமூகங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வரும்போது இது கட்டாயமாக குணப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று, பல்வேறு உளவியலாளர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒன்று. இதுவேளையில் துப்பாக்கிச் சூடுகளுக்கும் இலங்கையிலே குறைவில்லை. பாருங்கள், அம்பலாங்குடையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். அம்பலாங்குடை போலீஸ் பிரிவின் இடந்தோட்டை அந்த பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் இது இன்று மாலை வேளையில் இடம்பெற்றிருந்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் காயமுற்ற நபர் பலப்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார். இவர் 45 வயதுடையவர், அந்த இடந்தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. 2 பேர் வழமை போல மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி போலீசாரின் தகவல்கள் இங்கே தெரிவிக்கின்றன. இதுவேளையில் இந்த வெளிவேறிய பகுதியில் ஒரு கம்பகா வெளிவேறிய பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இதற்கான காரணம் இல்லாவிட்டால் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு கடந்த நீதிமன்ற கொலை தாக்குதலின் சம்பவம் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவது போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள். வெளிவேறிய பகுதியில் 26 வயதுடைய நபர் ஒருவர் நேற்று நாளில் சுடப்பட்டிருந்தார். ஆனால் அவர் காயங்களோடு தப்பித்துக் கொண்டிருந்தார். இவர் முன்பு எந்த விதமான குற்றவியல் வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டிருக்காத ஒருவர். அவருக்கான குற்றங்கள் தொடர்பாக எந்த ஒரு தகவலும் இல்லாத நிலையில் அவர் முன்னாள் இலங்கையிலே இருந்த ஒரு மிக முக்கியமான குற்றவாளியும் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் பின்னணி சூத்திரதாரியாக காணப்படுவதான கெகல் பத்திர பத்மேயோடு நெருங்கிய உறவு கொண்டொருவர், அவருக்காக வேலை செய்த ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. இவர் பொதுவாக பல்வேறு இடங்களில் ஒரு வாகன சாரதியாக, வாடகைக்கு வாகனங்கள் செலுத்துகின்ற ஒரு சாரதியாக கடமையாற்றி வந்ததாகவும், குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு இவர் ஒரு வாகன சாரதியாக செயற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோல வெளிவேறியவில் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணியை இவர் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்ட வேளையில் அவரை காலிக்கு கொண்டு
கொண்டு செல்ல புறப்பட்டிருந்த வேளையில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வாகன சாரதியாக இவர் கடமையாற்றிய வேளையில் தான் கெகல் பத்தர பத்மையோடு இவருக்கு தொடர்பு ஏற்பட்டதாக இப்போது சொல்லப்படுகிறது. இவரது கொலை இல்லாவிட்டால் இவரது துப்பாக்கிச்சூடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் இப்பொழுது தேடப்பட்டு வருவதாகவும் இவரிடமிருந்து பெறக்கூடிய செய்திகள் மூலமாக கெகல் பத்தர பத்மை மற்றும் நீதிமன்ற கொலை தொடர்பான விடயங்கள் அதுபோல காணாமல் போன செவ்வந்தி பற்றிய விடயங்கள் இப்பொழுது தேடப்பட்டு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் செவ்வந்தி இல்லை, தேசபந்து தென்னக்கோன் இல்லை, அதுபோல பிரசன்ன ரணவீர இல்லை. அவர்களோடு சம்பந்தப்பட்டவர் இன்னும் பல பேரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். போலீசார் மரணித்த 2 பேரை பற்றிய உதவிகள் தேவை என்று கூறி இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார்கள். இந்த 2 பேரும் அவர்களது புகைப்படங்களும் காண்பிக்கப்பட்டிருந்தன. இந்த காணொலியில் அந்த புகைப்படங்கள் காண்பிக்க முடியாத அடிப்படையில் 2 பேரை பற்றி இங்கே தெளிவாக சொல்ல வேண்டும். ஒன்று தெனோமீட்ட பகுதியில் திங்கட்கிழமை 10ஆம் தேதி ஒரு பெண் பிச்சைக்காரர் இந்த பிச்சைக்காரர் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று பல பேர் சொல்வார்கள். யாசகர் என்ற வார்த்தையை பயன்படுத்துமாறு சொல்வார்கள். இது பிச்சை என்பது தமிழ் சொல் தான், யாசகம் என்பது வடமொழி சொல். எனவே பிச்சைக்காரன் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அந்த பெண் ஒரு வாகனத்தினால் மோதப்பட்டு உயிரிழந்தவராக தெரிகிறார். அவரை பற்றிய விடயங்கள் இப்பொழுது அறியப்படுமாறு கூறப்படுகிறது. அதுபோல கேகாலை வைத்தியசாலையில் காணப்பட்ட இன்னொரு ஆடவர் சடலம் பற்றியும் போலீசார் இப்பொழுது தேடிக்கொண்டிருப்பதாக விடயங்கள் சொல்லப்படுகின்றன. ஷான் புத்தா என்று சொல்லப்பட்டிருந்த ஒரு இசைக்கலைஞர் இலங்கையில் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருந்தார். ரப் இசைக்கலைஞர் மீகூட பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஹோமகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரிடம் கையிலே ஆயுதம் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையில் போலீசார் உடனடியாக இவரை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் ஆயுதத்தோடு அவர் கைது செய்யப்பட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது. இது கொட்டவில போலீஸ் ஸ்டேஷன் இல்லாவிட்டால் போலீஸ் நிலையத்தில் ஒருவர் கடமையாற்றிக் கொண்ட வேளையில் அவரிடமிருந்து திருடப்பட்டு இந்த பாடகரிடம் கையடிக்கப்பட்ட துப்பாக்கி என்று சொல்லி கருதப்படுகிறது. மன்னார் போலீஸுக்கு அவர் மாற்றம் பெற்று போன பிறகு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இப்போது விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஷான் புத்தா தன்னிடம் ஒரே ஒரு ஆயுதம் தான் இருந்ததாக இப்போது சொல்லி இருப்பதாகவும் தெரிகிறது. எனவே இந்த விடயம் பற்றி நாங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்போம். புதிய செய்திகள் வருகிறதா. நாடாளுமன்றத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற மற்றொரு முக்கியமான சம்பவம், முதல் தடவையாக இந்த புதிய நாடாளுமன்றத்தின் பதவி விலகல் செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. முதலாவது பதவி விலகல் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் எத்தனை பதவி விலகல் நடக்கும் என்று சொல்லி பார்ப்போம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் MS நலீம் என்று பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஏறாவூர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவே தான் விலகி இருப்பதாக அவர் இங்கே சொல்கின்றார். இவர்தான் ஏறாவூர் பிரதேச சபையின் முன்னாள் தலைவராக இருந்தவர். இலங்கை நாடாளுமன்ற சட்டங்களின் அடிப்படையில் தேசிய பட்டியல் மூலமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உறுப்பினராக அவர் தெரிவாகி இருந்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமித்துக் கொண்டது. அதில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்ட இவர் இன்று பதவி விலகி இருக்கிறார். இதுபோல இன்றைய நாளில் இன்னும் ஒரு செய்தி, நாளைய தினம் இடம்பெற போன்ற சுவாரஸ்யமான விடயம் இந்த மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றின் கணக்கெடுப்பு. இது மிக சுவாரஸ்யமானது இல்லையா? நாளைய தினம் இந்த மிருகங்கள் பறவைகள் கணக்கெடுக்கப்பட போன உங்கள் கையில் இப்படியான ஒரு சீட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம். இதை பாருங்கள். நாளைய தினம் காலை 8 மணி முதல் 8:05 அதாவது 15/3/2025 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 8:05 வரை எனது வீட்டு தோட்டத்திலும் எனது பயிர் நிலத்திலும் அவதானித்த பின்னர் விலங்குகளின் எண்ணிக்கை சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சான்று அளிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மாவட்டம் பிரதேச செயலகம் ஆகிய எழுதப்பட வேண்டும். கொழும்பிலே எங்களுக்கு கையிலே கிடைக்கவில்லையே, யாழ்ப்பாணத்திலே கிடைக்கவில்லையே, கண்டியிலே கிடைக்கவில்லையே என்று பெருநகர பகுதியில் உள்ளவர்கள் கவலைப்படாதீர்கள். இது எந்தெந்த இடங்களில் இப்படியான காட்டு விலங்குகள் அதிகமாக உலவுகின்றனவோ அந்தந்த பகுதிக்கு வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதில் பாருங்கள், செங்குரங்கு, குரங்கு, மர அணில், மயில் ஆகிய 4 மிருகங்களை தான் நீங்கள் கணக்கிட்டு போட வேண்டும். காகம், புறா, கொக்கு இவற்றையெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது என்று சொல்லப்படுது. வேடிக்கையாக பேசவில்லை, சீரியஸாக தான் சொல்வேன். ஆனால் ஒன்று, இதில் என்னிடம் நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்வி, இந்த ஒரு ஒலிப்பதிவுக்கு போயிருக்கேன். ஒரு சகோதரன் கேட்டிருந்தார், அவருக்கு வீடியோ கால் வந்திருக்கிறது, மாத்தளை பக்கம் இருந்து அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்படியான ஒரு அறிக்கை. அவர் கேட்டார், செங்குரங்குக்கும் குரங்குக்கும் எப்படி வித்தியாசம் காட்டுறது என்று என்னிடம் கேட்டார். நான் வேடிக்கையாக ஒரு பதில் சொன்னேன். ஆனால் இதற்கு என்ன கொடுமை என்று சொன்னால், அப்படிப்பட்ட மிருகங்களை சரியான முறையில் தெரியாதவர்கள் என்ன செய்ய போன்றார்கள் என்ற கேள்வி. மர அணிலும் சாதாரண அணிலும் ஒன்றா இப்படியான கேள்வியெல்லாம் பல பேர் கேட்கிறார்கள். அதுபோல இன்னும் ஒன்று, நண்பர்கள் நிறைய பேர் சொல்கின்ற விடயம், இது இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக இடம்பெறுகின்ற இந்த மிருகங்கள் கணக்கெடுப்பு அல்ல என்றும் முன்பும் இவ்வாறான மிருகங்கள் கணக்கெடுப்பு இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்படி தீவிரமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் இந்த மிருகங்கள் கணக்கெடுப்பானது இடம்பெற்றிருக்கவில்லை. இதுதான் அப்படியான விடயத்தில் முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. எனவே அவதானித்திருங்கள், உங்களுக்கு தந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம். இப்போது இன்னொரு செய்தி ஒன்று எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது. 2 செய்திகள். ஒன்று, அனுராதபுரம் வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர் இந்த நாளில் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக பொலனறுவை மாவட்டத்தின் மருத்துவ அதிகாரி அவருக்கு பதிலாக அந்த கடமையை சேர்த்து செய்வார் என்று சொல்லி இப்போது சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் இலங்கையின் சுகாதாரத்துறை அமைச்சர் செயலாளரினால் இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இது திடீரென்று வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அண்மைக்கால அனுராதபுரத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம், அதுபோல வைத்தியசாலையில்
இலங்கையில் அதுக்கு பிறகு இடம்பெற்ற பணி நிறுத்தம் போன்றவற்றின் காரணமாக இந்த விடயங்கள் மாற்றம் இடம்பெற்றதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்திருக்கிறது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் பதவிக்கே இப்பொழுது புதியவராக நியமிக்கப்படுகின்றார். புலனறுவை வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் HMUI கருணாரத்ன நியமிக்கப்படுகின்றார். இந்த இடத்திலே இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக அண்மை காலமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு எழுந்திருக்கின்ற சில விமர்சனங்களை பார்க்கின்ற ஒரு முக்கியமான கட்டமாக இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே இப்பொழுது பல்வேறு விடயங்கள் நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் புது புது விடயங்கள் இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களும் இவ்வாறு கொண்டு வரப்படுகிறது. இந்த அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்று முக்கியமான ஒன்றாக இன்றைய நாளில் ஆரம்பித்திருந்தது. இது பொன்னாலை பருத்தித்துறை கரையோர பாதை நீண்ட காலமாக திட்டம் இடப்பட்டு வந்திருந்தது. அதற்கான செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வந்தன. ஆனால் அந்த பிரதான வீதி அமைக்கும் பணியினை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்று 13ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. வல்வெட்டித்துறை பகுதியில் இந்த நிகழ்வு ஆரம்பித்திருந்தது. இதில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கரந்தோடு இதை ஆரம்பித்து வைத்திருந்தார். வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், மாவட்ட செயலாளர் பிரதீபன் மற்றும் திணைக்கள உத்தியோகத்தர்கள் பல பேர் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு இளைஞர் இல்லாவிட்டால் ஒரு இளைஞர் குழு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த வீதி கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி நாடு வங்குரோத்து நிலை அடைந்ததன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நான் சொன்னேனே ஆரம்பத்தில் நான் இந்த இடங்களுக்கு விஜயம் செய்திருந்த வழியில் கடந்த காலங்களில் இந்த வீதி அப்போதே அமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் பொருத்தமான நிதி ஒதுக்கீடு இருக்கவில்லை என்ற காரணத்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. எனவே அங்கே வந்திருந்த ஒரு சில இளைஞர்கள் உங்கள் கட்சிக்காரர்களை கூட்டி வந்து புதிதாக போடுவது போல காண்பிக்கின்றீர்கள், வீதி பணி ஆரம்பிப்பு என்று வந்து எதுவும் செய்யாமல் உங்கள் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்து விட்டு செல்கின்றீர்கள் என்று கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த சம்பவத்தை இப்போது பார்ப்போம். இதை வந்து நீங்கள் இது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட திட்டம், ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு அரசியல் சாயம் புரிஞ்சுக்கொண்டு போறீங்க. இல்லை 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 வந்து 3 மாதம் இல்லை, இது ஏற்கனவே 4 வருஷத்துக்கு மேலே ஒதுக்கப்பட்ட திட்டம். ஏன் இவ்வளோ காலம் மட்டும் தான் நாங்கள் இல்லை முன்னைக்காக இப்போ நீங்கள் 3 மாதம் மட்டும் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அது சரி, அது சம்மந்தமான விளக்கம் இல்லை. நீங்கள் 3 மாதம் மட்டும் சொல்கிறீங்க. இது 4 வருஷத்துக்கு மேலே ஒதுக்கப்பட்ட திட்டம். நாங்கள் விளக்கி தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த ஊரில் இருக்கலாம். இந்த ரோட பெரிய இது பல்வேறு இடங்களில் நடக்கின்ற சம்பவம். நிறைய பேர் இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். முன்னைய அரசாங்கம் பல்வேறு நிதி திட்டங்களை எல்லாம் வழங்கிவிட்டு போயிருக்கிறது. அதற்கு பிறகு வந்த இவர்கள் இப்போது அந்த நிதி திட்டத்தை எடுத்துக்கொண்டு தங்களது புதிய திட்டமாக கொண்டு வர பார்க்கின்றார்கள். இவர்களால் கொண்டு வரப்படுகின்ற புதிய திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் அதுபோல தங்களுடைய தூய வாக்குறுதிகளால் வழங்கப்பட்ட பல்வேறு விடயங்களை சரியான முறையில் முன்னெடுப்பதுவே மிக முக்கியமானது என்பதை மக்கள் வலியுறுத்துகின்றார்கள். இன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம், மாணவர்களுக்கான விடயம் ஒன்று. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான பெறுபவர்களுக்கு ஏற்ப பாடசாலைகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வெட்டுப்புள்ளிகள் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சினால் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டன. இதிலே பல்வேறு ஆண்கள் மற்றும் பெண்கள் பாடசாலைகளுக்கான இந்த கட் அவுட் மார்க்ஸ் என்று சொல்லப்படுகிற அதி உயர் புள்ளிகளுக்கான இந்த வெட்டுப்புள்ளிகள் அறிவிக்கப்பட்டன. இதிலே மகளிர் கல்லூரியான கொழும்பு விசாகா மகளிர் கல்லூரிக்கு இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் 173 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசாகாவிலே தனியே சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூலமான கல்வி தான் இருக்கிறது. அதுபோல கொழும்பு ராயல் கல்லூரியில் 169 புள்ளிகள், கொழும்பு இஸ்லாமிய மகளிர் கல்லூரி முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கு 162 புள்ளிகள், யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரிக்கு 149, அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரிக்கு 154 புள்ளிகள் வெட்டு புள்ளிகளாக அறிவிக்கப்படுகின்றன. மட்டக்களப்பு வில்சன் மகளிர் உயர்தர பாடசாலைக்கு 141 புள்ளிகள், வவுனியா சைவ பிரகாச மகளிர் பாடசாலைக்கு 139 புள்ளிகள், ஹேட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு 160 புள்ளிகள், ஹாலியல ஊவா விஞ்ஞான கல்லூரிக்கு 144 புள்ளிகள், கொட்டகலை கேம்பிரிட்ஜ் கல்லூரிக்கு 144 புள்ளிகள், நோவூட் தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு 148 புள்ளிகள், இறக்காமம் அஷ்ரப் மத்திய கல்லூரிக்கு 141 புள்ளிகள் என்று சொல்லி ஒவ்வொரு பாடசாலைகளுக்குமான புள்ளிகள் இருக்குன்னு அவதானித்துக் கொள்ளுங்கள். இறுதியாக கச்சதீவு அந்தோணியார் ஆலயத்தின் திருவிழா நிகழ்வுகளிலிருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக. கச்சதீவு அந்தோணியார் ஆலய திருவிழா ஒவ்வொரு ஆண்டிலும் இடம்பெறுவது போல இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சிலுவை பாதைக்கான நிகழ்வு இந்த நாளில் மாலை வேளையில் ஆரம்பித்தது. இந்த நிகழ்வுகள் நாளைய தினம் சனிக்கிழமை மாலையோடு நிறைவு பெற இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் கூடிய அவர்கள் இந்தியாவிலிருந்தும்
அதுபோல இந்தியாவின் தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்து வருகை தந்திருந்தார்கள். இது நாளைய தினம் சனிக்கிழமை காலை திருநாள் திருப்பதியோடு காலை 9 மணி அளவில் இந்த திருவிழா நடைபெறும் என்று யாழ்ப்பாண மறை மாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்டம் அடிகளார் தெரிவித்திருக்கின்றார். இங்கே அனைத்து ஏற்பாடுகளும் குடிநீர், உணவு, மரசல கூடம் என்று அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே சுத்தம் சுகாதாரத்தை பேணி வருகின்ற பக்தர்கள் இதை அனுஷ்டிக்க வேண்டும் என்று நேற்று நாளில் வேண்டுகோள் இங்கே முன்வைக்கப்பட்டுள்ளது. அதுபோல இந்த கடிகாட்ட திருநாளாக இருக்கின்ற இந்த புனிதமான திருநாளில் பக்தர்கள் கவனத்தில் கொண்டு இறைவனை பக்தியோடு வழிபடுங்கள், தேவையற்ற கடிகாட்டங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் சொல்கிறார். இறைவனோடு கூடிய கடிகாட்டமாக தான் இருக்க வேண்டும் என்று குரு முதல்வர் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதியிலிருந்து 4000 பக்தர்களும் 50 குருமார்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து 4000 பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இது பற்றிய ஒரு முழுமையான காணொளி தொகுப்பு இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக வந்திருக்கிறது இந்த செய்தி நேரலையின் மூலமாக. விடைபெறும்போது துயர செய்தியோடு விடைபெறுகிறேன். சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஹைவே என்று சொல்லப்படுகிற மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று காலையில் ஏற்பட்ட விபத்தொன்றின் காரணமாக ஒருவர் இப்பொழுது உயிரிழந்திருப்பதாக செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. தொடர் விபத்துகள், 4 வாகனங்கள் தொடர்ச்சியாக மோதி இருப்பதாக தெரிகிறது. குர்நாகல் நோக்கி வந்த சில வாகனங்கள் தான் இவ்வாறு மோதப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதில் லாரி ஒன்றை செலுத்தி வந்த ஒரு வாகன சாரதி, அவர் பூடுகொட பூசா பகுதியைச் சேர்ந்த ஒருவர், 38 வயதான ஒருவர், அவர்தான் காலமாகி இருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே முடிவானவரை விபத்துக்களை தவித்துக் கொள்ளுங்கள், அனர்த்தங்களை தவித்துக் கொள்ளுங்கள். அதுதான் பாதுகாப்பாக இருங்கள் என்று நான் சொல்லக்கூடியது. காரணம், வார இறுதி நாட்கள் ஆரம்பிக்கின்றன. வார இறுதி நாட்கள் தான் அதிகமான பயணங்கள் வெளியூர்களை நோக்கி இடம்பெறும். எனவே கவனமாக பயணியுங்கள். உங்களை நம்பி உயிர்கள் இருக்கின்றன. உங்களது உயிர்களும் உங்களது கையிலே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவைதான் இந்த நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறேன். அதுபோல எங்கள் மத்தியில் இருக்கிற அந்த நல்ல உரையாடல்கள், ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் தொடரட்டும். சந்திப்போம்.